கிளாந்தான் பசிர்மாஸ் கம்புங் பத்து காராங்கில் உள்ள வனப்பகுதியில் நடந்த திடீர் சோதனையில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த 3 ஆண்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 1,05,000 ரிங்கேட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சோதனையில் 29 முதல் 37 வயதுடைய சந்தேக நபர்கள் பொது செயல்பாட்டு படையினரால் PGA கைது செய்யப்பட்டதோடு 5000த்திற்கும் மேற்பட்ட மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன என்று PGA தென்கிழக்கு படைப்பிரிவு தளபதி டத்தோ நிக்ரோஸ் அசான் டிக் அப்துல் ஹமீத் கூறினார். இக்குற்றம் ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து சந்தேக நபர்களும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதற்கிடையில் கட்னாவில் நடைபெற்ற நடவடிக்கையில் ஒரு உள்ளூர் ஓட்டுநரும் ஆவணங்கள் இன்றி இருந்த 2 நேபாள நாட்டினரும் கைது செய்யப்பட்டனர். சோதனைக்கு பின் அந்த ஓட்டுநரும் மெத்தாம்பெத்தமீன் எனும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் பிடிப்பட்ட அந்த ஓட்டுநரும் மேலும் 2 வெளிநாட்டினரும் எத்திப்சும் பிரிவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குடியேற்ற சட்டத்தின் கீழ் குற்றம் பதிவு செய்யப்பட்டு தற்போது தடுத்து வைக்கப்பட்டனர்.